டுவெல்த்துக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிருச்சுல. ஆமா, டுவெல்த்துக்கு அப்புறம் ஏன் மொத்தமா ஸ்கூல் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் 13th 14th ஒண்ணு வைக்கலாம்ல? இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. இதை கிளியர் பண்றதுக்காக நானும் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதுல எனக்கு தெரிஞ்சது என்ன, அமெரிக்காக்காரங்க கமிட்டி ஆஃப் 10 ஒரு கமிட்டியை உருவாக்கி அதுல 12th ஸ்கூல் லைஃப்ங்கிறது முடிச்சுக்கலாம், அதுக்கு மேல காலேஜ் வேலைக்கு போறது அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதை வந்துட்டு ஏன் பண்ணாங்கன்னா 12th அப்புறம் 13th 14th பசங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இது அவங்க பண்ணாங்க. இதை வந்துட்டு எப்படி உலகம் முழுசும் அமல்படுத்தினாங்க அப்படின்னா, யுனெஸ்கோவும் நிறைய பிரெயின் சைக்காலஜிஸ்ட், அதாவது இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக குழந்தைங்களுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இதெல்லாம் போட்டு இப்படி ஒன்று அமல்படுத்தி இருக்கிறாங்க. 12th ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் 12th அப்புறம் அப்படின்றது, அதாவது லீகல் அடல்ட் ஏஜ் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அவங்க வந்துட்டு காலேஜ் போறதுக்கோ ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுக்குலாம் அவங்களுக்கு இதுதான் கரெக்டான வயசு அப்படின்றனால 12th படிக்கும்போது அந்த வயசு வரும். ஸோ அதனால 12th அப்புறம் ஸ்கூல் லைஃப் வந்து கண்டினியூ ஆக வேணும். சிஸ்டத்தையே கண்டுபிடிச்சது அமெரிக்காவோட கமிட்டி ஆஃப் 10ங்கிறது தான். அவங்களுக்கு கண்டுபிடிச்சனாலதான் இப்ப நம்ம ஸ்கூல் லைஃப் எண்ட் ஆக போகுதோ. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியில 1800 இருந்து 2001 வரைக்கும் எப்படி 10th 11th 12th அந்த மாதிரி 13th ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அதை இவனெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒண்ணு இல்லாமே இருக்கு.